அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதை தவிர மதுரையில பரவலான மழை, திண்டுக்கல்ல நல்ல மழை, கரூர், அப்புறமா திருச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நான் சொல்றதுல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல சவுத் சைடு நல்ல ரெயின் இருக்கும். ஓகேங்களா, மேலே இருக்கக்கூடிய பார்ட்டை விட கீழே இருக்கக்கூடிய சவுத் சைடு இருக்கக்கூடிய பகுதிகள் நல்ல மழை வந்து பெற்றிருக்கும். தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, என்னைக்கும் இல்லாமல் புதுக்கோட்டையில் தொடர்ந்து மழை, விட்டு 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 நல்ல மழை புதுக்கோட்டையில். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், பல மாவட்டங்களில் புரட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய கனமழை ஒரு புறம். போகும்போது மழையே இல்லை ப்ரோ, பட் வரும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்கள் ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு உள்ளே போகிறோம், மழை தொடன்னு கொட்டுது. கலெக்டர் நம்மளை போன்ற யூடியூபர்ஸுடைய ப்ரெஷரால் மட்டுமே, நியூஸ் சேனலுடைய ப்ரெஷரால் மட்டும்தான் ஆஃப் டே லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. அது அவர் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா காலையிலே கொடுத்துருக்கலாம். காலையில் வந்து மழைப்பொழிவுடைய அலர்ட் இருந்தும், எச்சரிக்கை இருந்தும், பட் விடுமுறை விடலை. நினச்சிருந்தார் அப்படின்னா 11 மணிக்கே கூட விடுமுறை அறிவிப்பை விட்டு இருக்கலாம். ஆனால் 2:30 மணிக்கு பிறகு தான் விடுமுறை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா தொடர் மழை பெய்து மறுபடியும் எங்கன்னா பெருவெள்ளம் ஏற்பட்டு விடுமா என்ற அச்சத்தின் காரணமாக விடுமுறையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் என்ன தெரியுமா, நாளைக்கும் இந்த மாவட்டங்களில் விடுமுறை வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சவுத்து மட்டும் தான்ப்பா, நான் நார்த்து பற்றி பேசல. நார்த்துக்கு லீவு முடிஞ்சிருச்சு. கடலூர், விழுப்புரத்துக்கு இன்றைக்கே ஆஸ் யூஷுவல் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நார்த்துக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, இதோட இந்த வருஷம் அக்டோபரில் இல்லை செப்டம்பருக்கு அப்புறம் தான் நார்த்துக்கு ரெயின் ஹாலிடே வரும். பட் சவுத்துக்கு ரெயின் ஹாலிடே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்று இரவுக்கு பிறகு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் தொடர்ந்து ஒரு பரவலான, இப்போ நம்ம இது வரைக்கும் 16 மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிப்பு பற்றி வந்து நாளைக்கு எங்கன்னு சொல்லியிருக்கோம். இது ஃபுல்லாக சவுத்து மட்டும்தான். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டு ஸ்டடி ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நார்த்துக்கு வந்து லீவ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் சில பகுதிகளில் இன்னைக்கு அரை நாள் விடுமுறை. திருநெல்வேலியில் அஃபிஷியலாக கலெக்டர் கொடுத்துட்டாரு. அது பார்த்தோன்னே நியூஸ் வந்து நான் அப்போ வந்து அவுட்டிங்கில் வெளியிருந்தேன். பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பு வந்துருச்சு. நம்முடைய ராமேஸ்வரத்துலேயும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ஹாஃப் டே லீவ் விட்டாங்க. திருநெல்வேலியிலையும் ஹாஃப் டே லீவ் விட்டாங்க. தூத்துக்குடியிலையும் ஹாஃப் டே லீவ் விட்டாங்க. மொத்தம் சவுத்தில் இருக்கக்கூடிய மெனி பார்ட் ஆஃப் பிளேசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன, நாளைக்கு ஒரு நாளோட மழை முற்றிலுமாக முடிவடைகிறது. நாளைக்கு மார்னிங் மட்டும் ரெயின் இருந்து அப்டேட் வந்துருச்சுன்னா நான் அப்டேட் பண்ணிவிட்டு, அதோட வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஹாலிடே பற்றி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ பொங்கல் ஹாலிடேவை பற்றி நாளைக்கு ஈவினிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பொங்கலை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 20ஆம் தேதியிலிருந்து ஃபஸ்ட்டு ரிவிஷன் அண்ட் செகண்ட் ரிவிஷன், அப்புறம் ப்ராக்டிக்கல் எப்படி பண்ணுறது, பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். நன்றி.